أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما وارزقني فهما. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஜுசு 19 இறைவன் நமக்கு சொல்லித்தரக்கூடிய உளவியல் மற்றும் சமூகவியல் கருத்துக்களை இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். முதலாவது விஷயமா பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் அகங்காரத்தையும் மனித மனத்தையும் எப்படி கனெக்ட் பண்ணி காமிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25வது வசனம், 25வது அத்தியாயம் 21வது வசனம். அதில், எங்களை சந்திக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதவர்கள் கூறுகிறார்கள், எங்களிடம் மலக்குகள் இறக்கப்பட வேண்டாமா, அல்லது நாங்கள் எங்கள் இறைவனை பார்க்க வேண்டாமா? அவர்கள் தங்கள் உள்ளங்களில் அகந்தை அடைந்தவர்கள் அவர்கள் தங்கள் உள்ளங்களில் அகந்தை அடைந்தார்கள். இப்போ இந்த கான்செப்ட் எடுத்திங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விஷயத்தில் இது இப்போ இறைவனை நினச்சி கேட்குறதுலையும் எத்தனை பேர் விதண்டாவாதமாக கேட்பாங்க. உங்கள் இறைவனை காமிங்க, உங்கள் இறைவன் அது செஞ்சானா இது செஞ்சானா அப்படின்னு விதண்டாவாதமாக பேசுகிறவங்களும் இருக்காங்க. ஒரு நல்ல விஷயத்த சொன்னாலும், இது நல்லதுப்பா இது கெட்டதுப்பா அப்படி சொன்னாலுமே அதுலேயும் விதண்டாவாதம் பேசுகிறவங்க. இப்போது எப்படி சொல்கிறது, இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனில் நீங்கள் பெண்கள் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு உடுத்தணும் அப்படின்னு சொன்னாலும் விதண்டாவாதம் பேசுவாங்க. பெண்கள் இந்த மாதிரி உடுத்தக்கூடாதுன்னு சொன்னாலும், இப்போ பெண்களை பற்றி என்ன சொன்னாலும் விதண்டாவாதம் பேசுகிறது. பெண்களுக்கு ஆனால் இந்தந்த உரிமைகள் இருக்குது. பெண்கள் நாங்கள் எப்படி வேணால் வாழுவோம் அப்படின்னு உரிமை பேசுவாங்க. ஆனால் பெண்களுக்கு ரொம்பவே ரொம்ப லெத்தாஜிக்கான விஷயங்கள்லாம் அல்லாஹ் கொடுத்துருப்பான். நீங்கள் இந்த அளவுக்கு இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்ல. திருமணம் முடிஞ்ச பிறகு, அதாவது திருமணம் உங்களுக்கு ரத்தாகிடுச்சு, இல்லை உங்கள் கணவர் இறந்துடுறாங்க, இந்த மாதிரி டைமில் எந்த பெண்ணாக இருந்தாலும் அவங்க இத்தா பீரியட் முடிஞ்ச பிறகு நல்ல முறையில் திருமணம் பண்ணலாம். இந்த ஒரு கான்செப்டை சொன்னால் நம்ம பெண்களே ஒத்துக்க மாட்டாங்க. ஆண்களுக்கு எவ்வளோ வயசில் வேணாலும் திருமணம் பண்ணுவோம். ஆனால் பெண்ணுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் திருமணம் வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி ஒரு சின்ன வயசுலேயே டிவோர்ஸ் ஆயிடுச்சோ அல்லது கணவர் இல்லை அப்படின்னாலோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இருக்கிறதுலே வயசான ஆளைத்தான் கட்ட சொல்லுவாங்க. ஆனால் இது இஸ்லாம் சொல்லவே இல்லை. அப்போ இதெல்லாம் இப்படி இல்லை அப்படின்னு அந்த பெண் சொன்னாவோ அல்லது அந்த குடும்பத்தினர் சொன்னாலோ, உங்கள் இஷ்டத்துக்கு பேசாதீங்க, இதுதான் இன்றைக்கான இப்படி தான் எல்லோரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூகம் ரொம்ப ஒடுக்குமுறைக்கு உட்படுத்துது. ஒரு உண்மையை சொன்னாலும் சரி, இறைவனை சொன்னாலும் சரி, சமூகம் என்ன பண்ணுது, எனக்கு தெரியாததா அப்படின்னு அகம்பாவம் கொள்ளுது. ஸோ அல்லாஹ் சொல்கிறான், இந்த அகம்பாவம், இந்த அகங்காரம் எதனால் வருது அப்படின்னா, அவங்களுக்கு அதிகாரம் இருந்தால், அவங்களுக்கு அறிவு இருந்தால், சமூக அந்தஸ்து. இப்போ இந்த மாதிரி அகங்காரமாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு அறிவு இல்லாமல்லாம் இல்லை. அவங்களுக்கு அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கும் அறிவு இருக்கும். அந்த அறிவுனால தான் அவங்க அகங்காரமாகவே இருக்காங்க. அப்படிப்பட்ட அறிவு எனக்கு அகங்காரத்தை தரும்னா, எனக்கு அறிவு இல்லாமையே இருக்கலாம். ஸோ இவங்களோட அந்த அதிகாரம், அறிவு, சமூக அந்தஸ்து, இதனாலெல்லாம் இவங்களுக்கு ஒரு அகங்காரம் ஏற்படுது. ஸோ இந்த அகங்காரம் என்ன பண்ணும், நான் செய்கிறது சரி, நான் சொல்கிறது மட்டும்தான் சரி அப்படின்னு செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன் உண்டு பண்ணும். இது கூடிய விரைவில் எப்படியா மாறும்னா காக்னிட்டிவ் பயாஸாக மாறும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். காக்னிட்டிவ் பயாஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்ம செய்யக்கூடிய தவறுகளை மற்றவங்க மேலே பழிய போட்டுட்டு நம்ம எஸ்கேப் ஆகுறது, இதுதான் காக்னிட்டிவ் பயாஸ். அப்போ இது அதிகரிக்கும். ஸோ இன்றைக்கான வாழ்க்கையில் நம்மளுடைய கல்வியோ நம்மளுடைய பதவியோ இதன் காரணமாக இன்னொருத்தவரை நம்ம மட்டமாக பார்க்குறோம்
அப்படின்னா இறைவனை ஏற்கிறதுக்கு நம்ம மறுக்கிறோன்னு அர்த்தம். ஏன்னா ரப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சமந்தான். எவ்வளோ அறிவாளியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ அந்தஸ்துடையவங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ நல்லொழுக்கம் உடையவராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி நல்லொழுக்கத்தையும் வந்து நம்ம ஒரு ப்ரைடாக தான் வச்சுக்கிறோம். ஸோ எப்படியாப்பட்டவங்களாக இருந்தாலும் நம்மளும் இன்னொருத்தவங்களும் சமந்தான். இதை ஏற்றுக்கிறதுக்கு நமக்கு மனசு வரலன்னா நம்ம இந்த அகங்காரம்ன்ற இதுக்குள்ளே இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். இன்னும் பார்த்திங்கன்னா அடுத்த கான்செப்டு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும். அகெயின் அல்லாஹ் சில விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்லுவான். 25:63 வசனம் பார்த்திங்கன்னா, அர் ரஹ்மானின் அடியார்கள் பூமியில் பணிவுடன் நடக்கிறார்கள், அறியாமையுடன் பேசுபவர்களிடம் சாந்தி என்று கூறி விலகுகிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய அடியார்கள், அப்போ உண்மையான அந்த அல்லாஹ்வுடைய அடியார்கள் மூமின்கள் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப பணிவாக தன்மையாக நடந்துப்பாங்க. ஸோ நல்லா பாருங்களேன், நம்மக்கிட்ட அதிகாரமாக பேசுகிறவங்கள நமக்கு பிடிக்குமா, இல்லை தன்மையாக பேசுகிறவங்கள நமக்கு பிடிக்குமா? தன்மையாக பேசுகிறவங்க எவ்வளோ நம்மளை எவ்வளோ எவ்வளோ எப்படி சொல்கிறது, நம்ம தப்பை சுட்டி காமிச்சா கூட நம்ம ஏற்றுக்குருவோம், தன்மையாக சுட்டி காமிச்சா. இதுவே நம்ம செய்யாத தப்பை சொன்னால் கூட நம்ம செஞ்சுட்டோமோ அப்படின்லாம் தோணும். ஏன்னா அவங்க பேசுகிற விதம் தன்மையாக இருக்குது. ஆனால் நம்ம கடினமாக கோவமாக ஒருத்தவங்கக்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா அவங்க செஞ்ச தப்பை கூட சொன்னாலுமே அவங்களுக்கு அது பிடிக்காது. நீங்கள் செஞ்ச தப்பையே நான் வந்து கோவமாக சொல்கிறேன், கொஞ்சம் ஹாஷாக சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு அது பிடிக்காது. அப்போ அதே தான் நம்ம குழந்தைக்கும். நம்ம அன்பாக சொல்கிறோமா இல்லை கோவமாக சொல்கிறோமா? நம்ம கணவருக்கு, மிக முக்கியமாக கணவருக்கு தவறு இருக்கும் தான், கணவர் மேலேயும் தவறு இருக்கும் தான், கணவர் வீட்டார் மேலேயும் தவறு இருக்கும் தான். ஆனால் அதை சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது. அந்த விதம் கரெக்டாக நம்ம சொல்லாததுனால தான் நமக்கு வந்து பிரச்சனைகள் வருது. நம்ம சரியான முறையில் சொல்லியும் அவங்களுக்கு அது புரியலை அப்படின்னா சாந்தி உண்டாகட்டும்னு விலகிடுவாங்களாம். அதான் அறியாமையோடு பேசுகிறவங்கக்கிட்ட அவங்களுக்கு ஒன்றுமே எவ்வளோ தன்மையாக பேசினாலும் புரிஞ்சுக்க முடியாதவங்கக்கிட்ட சரி போங்க அமைதியாக இருப்போம் அப்படின்ட்டு அவங்க விலகிடுவாங்க. ஸோ இது உங்கள் சூழல் தகுந்தாப்பில் எந்த அளவுக்கு விலகணும் அப்படிங்கிறது இருக்கும். பொதுவாக அல்லாஹ் இந்த விஷயத்த சொல்கிறான். இதை ஃபார்முலாவை வச்சு நம்ம லைஃப்பில் எந்த அளவுக்கு விலகணுங்கிறத நம்ம தான் பார்த்துக்கிறோம். ஸோ இதை வந்து இந்த மாதிரி, அதாவது இது இமோஷனல் கட்டுப்பாடு, உணர்ச்சி கட்டுப்பாடுங்கிறத விட உணர்ச்சி நுண்ணறிவுன்னு சொல்லலாம். ஏன்னா இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அப்போது இந்த மாதிரி நம்ம வந்து அமைதியை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அந்த அமைதி நம்மளுடைய உணர்வுகளை சீர்படுத்தும். நம்ம உணர்வுகள் சீராக இருந்தால் நம்மளுடைய புத்திசாலித்தனம் அதிகரிக்கும், நுண்ணறிவு அதிகரிக்கும். ஸோ இதைத்தான் வந்து ரப்பு நமக்கு சொல்லித்தரான். அமைதியாக பணிவாக நம்ம நடக்கணும். அறியாமையோடு பேசுகிறவங்கக்கிட்ட அமைதி உண்டாகட்டும்னு சொல்லி விலகிடணும். அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம வந்து வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது நம்மளுடைய மன அமைதியை வந்து குலைச்சிடும். கோவத்தை எப்படி கட்டுப்படுத்தணும்? ஒரு நம்மளை அறியாமல் நம்மளை அவதூறு சொன்னால், குற்றச்சாட்டு சொன்னால், நம்மளை மட்டம் தட்டுனா நமக்கு வரக்கூடிய கோவத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஸோ இதெல்லாம் வந்து குர்ஆனில் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், யாராவது ஒருத்தவங்க நம்மளை கோவப்படுத்துகிறாங்க, மட்டம் தட்டுறாங்க, நம்மளை இழிவாக பேசுகிறாங்க. அல்லாஹ் சொல்லிட்டான், யார் இழிவாக பேசுவா? அகங்காரம் கொண்டவங்க தான் இழிவாக பேசுவாங்க. அப்போ அகங்காரம் கொண்டவங்கக்கிட்ட நான் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கணும்? அவங்களோட இதில் இருக்காங்க. அந்த அவங்களுடைய வார்த்தைகள் என்னையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, அதை நான் பொருட்படுத்தக்கூடாது. அதே சமயம் அவங்கக்கிட்ட போய் நான் சண்டைக்கும் நிற்கக்கூடாது. ஏன்னா அது எனக்கு தேவையே இல்லாத ஒன்று. இதுதான் முக்கியம். எது நமக்கு தேவை இல்லைன்னு நமக்கு பிரித்து பார்க்க தெரியணும், நம்ம தூக்கி எறிய தெரியணும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு பேர் தான்
இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கணும். சரியா? அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, நண்பர்கள். நம்மளுடைய ஃப்ரெண்டு நமக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். நண்பர்கள் மனித மனதை மாற்றுவாங்க. 25, 27, 29 அன்று தவறான நண்பனை தேர்ந்தெடுத்ததை மனிதன் வருந்துவான். ஸோ இந்த ஆயத்தில் நண்பன்றதை காட்டிலும் அவுலியான்னு வரும். அவுலியா அப்படிங்கிறப்போ நம்ம நினைக்கிற மாதிரி இந்த தர்கா அவுலியாக்கள் கிடையாது. தர்கா அவுலியாக்களுமே கூட என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டுங்கிறத காட்டிலும் நமக்கான ஒரு வழிகாட்டி, நமக்கு எல்லா வகையிலையுமே நம்ம கூடயே இருந்து நம்ம கூட. இப்போ ஒரு ஃப்ரெண்டு எப்படி இருப்பான், நமக்கு நல்லது கெட்டதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நம்மளோட நல்லபடியாக இருப்பாங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி உள்ள ஃப்ரெண்டை தப்பாக தேர்ந்தெடுத்துட்டோன்னு கியாமத்தில் வருந்துவோமா. இப்போது இது பியர் இன்ஃப்ளூயன்ஸ் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. அது என்ன பியர் இன்ஃப்ளூயன்ஸ் சைக்காலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷன் 3 வழிகளில் இந்த சைக்காலஜினால் பாதிக்கப்படுறான். முதல்ல பியர் இன்ஃப்ளூயன்ஸ் சைக்காலஜினா, என் கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்து நானும் அப்படியே பண்ணுறது. இன்றைக்கி அதிகமான இந்த தவறான பழக்க வழக்கங்களுக்கு போகக்கூடிய ஆண்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா, அவங்க டைரெக்டாக அந்த பழக்க வழக்கத்துக்குள்ளே போயிட மாட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கூட உள்ளவங்க அந்த தவறான பழக்க வழக்கத்தில் ஈடுபடுவாங்க. அதை பார்த்து இவங்களும் ஒருவேளை அவங்களோட நம்மளும் சேரலைன்னா நம்மளை ஒதுக்கிடுவாங்களோ அப்படின்னு நினச்சி இவங்களும் அவங்களோட சேர்ந்து அந்த தவறான பழக்க வழக்கத்தில் ஈடுபட்டுடுறது. இது நல்ல பழக்க வழக்கத்துலேயும் பொருந்தும், கெட்ட பழக்க வழக்கத்துலேயும் பொருந்தும். அப்போது இந்த ஒரு விஷயம் நம்ம கூட உள்ளவங்களை பார்த்து நம்ம செஞ்சுக்கிற விஷயம். ஸோ இது சமூகத்தில் ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்தும், இமோஷ்னல் பாண்டிங்கையும் ஏற்படுத்தும். நம்ம ஃப்ரெண்டு என்ன செய்கிறானோ அதே பார்த்து நம்மளும் செய்வோம். இப்போ இது ஏன் அப்படின்னா, இது நம்ம காமனாகவே ஐடென்டிட்டி உருவாக்கணும்னு நம்ம நினப்போம். இந்த குழுவில் தான் நாங்களும் இருக்கோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த குழுவில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்களோ அதை நாமளும் செய்வோம். ஸோ இது நல்ல ஃப்ரெண்டாக இருந்தால் ஓகே. டாக்ஸிக் ஃப்ரெண்டாக இருந்தால், இன்றைக்கி சுப்ஹானல்லாஹ், நம்ம பெண்கள்லையே நம்ம ஒரு குடும்ப பிரச்சனைன்ட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்லுவோம். அந்த ஃப்ரெண்டுக்கு என்ன புரியுதோ புரியலையோ அவளுக்கு தெரிஞ்சதை ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாள். நீ இப்படி நடந்துக்கோ, நீ குடும்பத்தில் இப்படிலாம் இருக்காத கொள்ளாத. அவங்க குடும்பம் வேறு மாதிரி இருக்கும், நம்ம குடும்பம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் பொதுவாக அவளுக்கு தெரிஞ்சதை பேசுவாள். அதே மாதிரி என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சு, எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளை பற்றி தெரிஞ்சுட்டு தேவைப்படுற நேரத்தில் நம்மளை பற்றி இன்னொருத்தவங்கள்ட்ட தப்பாக பேசுகிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இருக்குது. அதே மாதிரி தவறான பழக்க வழக்கங்கள் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. உங்கள் குழந்தைங்க எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தேர்ந்தெடுக்கணும்னு உங்கள் குழந்தைக்கு சொல்லித்தரணும் அப்படின்னா குர்ஆனை தான் சொல்லிக் கொடுக்கணும். குர்ஆனை நீங்கள் எடுத்து ஃபுல்லாக சொல்லி கொடுக்காத வரைக்கும் உங்கள் குழந்தைய நீங்கள் வளர்த்ததாகவே இல்லை. எவ்வளோ என்னதான் நீங்கள் சொல்லி கொடுத்தாலும், எவ்வளோ பெரிய படிப்பு படித்தாலும் குழந்தைங்களுக்கு குர்ஆன் சொல்லித்தரலைன்னா அது சக்ஸஸே ஆகாது. அதுக்கு அவ்வளோ ஃபெயிலியர்ஸ் வரும். நம்ம நினைப்போம் அது சம்பாதிக்குது, பணம் இருக்குது, அதுக்கு அது நல்லபடியாக லைஃப் செட்டில் பண்ணியாச்சு. என்ன சம்பாதிச்சாலும் என்ன லைஃப் செட்டில் ஆனாலும் வாழ்க்கை எப்படி வாழணும்னு தெரியாது. ஏன்னா குர்ஆன் சொல்லித்தரல. உங்களை எத்தனை பேர் ஹர்ட் பண்ணியிருப்பாங்க? ஏன் ஹர்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு குர்ஆன் தெரியலை. நீங்கள் எத்தனை பேரை ஹர்ட் பண்ணியிருப்பீங்க? ஏன் ஹர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு குர்ஆன் தெரியலை. குர்ஆன் தெரிஞ்சால் நம்மளுடைய நடவடிக்கைகள் ரொம்பவே மாறும். ஸோ குர்ஆன் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத உணருங்க.
ஸோ இந்த ஒரு விஷயம். ஸோ ஃப்ரெண்டு எப்படி தவறான விஷயங்கள் செய்கிறாங்களோ அதை அப்படியே நம்மளும் அடாப்ட் பண்ணிப்போம். இதனால கியாமத்தில் நம்ம வருந்தக்கூடியவர்களாக இருப்போம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து ஸ்பிரிச்சுவல் ஃபெய்த். ஸோ அல்லாவை நம்ம நம்புறது அப்படிங்கிறது, இறைவனை நம்ம நம்புறது அப்படிங்கிறது நம்மளுடைய மன அமைதியை உறுதிப்படுத்தும். 25:58 வசனத்தில், எப்போதும் உயிருடன் இருப்பவராகிய அல்லாஹ்வை நம்பிக்கை வையுங்கள். அல் ஹையா, நித்திய ஜீவனான இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள். அப்போது நம்ம நம்ம யார் மேலே எது மேலே நம்பிக்கை வச்சாலுமே அவங்க எப்போ வேணால் நம்மளை விட்டு போவாங்க. அந்த பொருள் எப்போ வேணால் நம்மளை விட்டு போகும். தட் இஸ் டெம்ப்ரரி. ஆனால் எந்த ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகவே போகாது, எப்போவுமே என்றைக்குமே இருக்கும், உயிர்ப்போடு இருக்கும் அப்படின்னா அது நம்மளுடைய ரப்பு மட்டும்தான். ஸோ அந்த ரப்பு மேலே நம்ம சரியான முறையில் நம்பிக்கை வச்சு அவன் சொன்ன விஷயங்களை நான் செய்யணும். அதுதான் இங்கே மேட்ரு. என் ஃப்ரெண்டு மேலே நம்பிக்கை வச்சு அவள் சொல்கிற விஷயத்த செய்கிறேன்ல, எங்கள் அம்மா, எங்கள் அத்தா, என் கணவர். ஆனால் இது எல்லாத்தையும் விட இன்றைக்கி அதிகமாக ஃப்ரெண்டு கூட சுற்றுற பிள்ளைங்களை தான் நான் பார்க்குறேன். பெண்களுமே வந்து ஃப்ரெண்டுன்னு ரொம்ப உருகிறத நான் பார்க்க முடியுது. ஆண்களும் சரி, பெண்களும் சரி. ஆனால் யாராக இருந்தாலும் ஒரு லிமிட்டு தான். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த லிமிட்டை கரெக்டாக மேனேஜ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம 2 பேருடைய லைஃப்பும் நல்லாயிருக்கும். அந்த லிமிட்டை தாண்டும்போது ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஃபேமிலியாக இருந்தாலும் அது தேவையில்லாத பிணக்குகளுக்குள்ளே கொண்டு போகும். ஸோ அப்போ இந்த விஷயம் வந்து இறைவன் மீது நம்பிக்கை வைக்கும்போது நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் வந்து அமைதி நிலைக்கு திரும்பும். ஸோ இதுதான் கோப்பிங் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க, ஸ்பிரிச்சுவல் கோப்பிங் மெக்கானிசம். அப்போ நம்ம மொத்தமாக ரப்பு மேலே நம்பிக்கை கொள்கிறோம், அவன் சொல்கிற விதப்படி நம்ம நடக்கிறோம் அப்படின்னா தான், அல்லாவை நான் நம்புகிறேங்கிறதுனாலலாம் எனக்கு பதட்டம் குறையாது. அல்லாவை நம்பி அல்லாஹ் சொன்னதை புரிஞ்சு எனக்கு பதட்டம் வரும்போது அதை நான் அல்லாஹ் சொன்ன மாதிரி மாற்றுறேன். எனக்கு இப்போது ஒரு புது செயல் செய்ய தயக்கமாக இருக்குது, படப்படன்னு வருது, ஐயோ செஞ்சிருவேனா அப்படின்னு. ஆனால் அந்த செயல் வந்து அல்லாஹ் சொல்லியிருக்கான், உங்கள் இரத்த பந்தங்களோட சேர்ந்து இருங்கன்னு. அப்போது நான் என்னுடைய தம்பிக்கிட்ட, என்னுடைய தங்கைக்கிட்ட சண்டை போட்டுட்டு நான் இருக்கேன். ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கூட பேசாமல் இருக்கேன். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கானே, இரத்த பந்தங்களை துண்டிக்காமல் இருக்க சொல்லியிருக்கானே அப்படின்ட்டு. இப்போ நான் இப்போ என் தம்பிகிட்ட பேசுனா என்னாகும், இப்போ நான் என் தங்கச்சிகிட்ட பேசுனா என்னாகும், அவள் என்னை என்ன சொல்லுவா, இப்படிலாம் எனக்கு பதட்டமாகவே இருக்கும். அப்போ அல்லாஹ் சொல்லியிருக்கான், நான் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ட்டு அல்லாஹ் மேலே தவக்குலை வச்சு நம்ம அந்த விஷயத்தை செஞ்சிடறோம். தம்பிகிட்டையோ தங்கச்சிகிட்டையோ போய் பேசிடுறோம். பேசின பிறகு 99% அந்த அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிரும். நீங்கள் ஒன்று மண்ணா ஆகிடுவீங்க. ஏன்னா அப்படி தான் அல்லாஹ் வந்து இந்த மனிதர்களை வந்து படைச்சிருக்கான். நம்ம அந்த அளவுக்குலாம் சண்டை போட மாட்டோம். ஒருத்தவங்க முன்னாடி வந்து பேசினா இன்னொருத்தவங்களும் பேசிடுவாங்க. ஸோ ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல உங்கள் பதட்டம் அல்லாஹ்வின் பெயரால் செயலை செய்ய வச்சிரும். இல்லை அப்போவும் வந்து அவங்க வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க, என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னா, அல்லாஹ் உனக்காக நான் இதை செஞ்சேன், ஆனால் அவங்க அப்படி பண்ணலை, இதுக்கு மேலே என்னால் முடியல அல்லாஹ், நான் செஞ்ச செயலை பொருந்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே வந்துடலாம். எது அது சக்ஸஸ் ஆனாலும் சரி, ஃபெயிலியர் ஆனாலும் சரி, அல்லாஹ் சொன்ன வேலையை நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற திருப்தி வந்த பிறகு நமக்கு அந்த பதட்டம், பயம் இதெல்லாம் வந்து இல்லாமல் போயிடும். ஸோ இப்படி தான் நம்ம அல்லாஹ் மேலே தவக்குல் வைக்கணும். சும்மா நான் அல்லாஹ் மேலே தவக்குல் வச்சுருக்கேன்னு சொல்கிறதுனாலலாம் இங்கே ஒன்றும் நடக்காது. நம்ம செயல்படும் போது தான் அல்லாஹ் மேலே தவக்குல் வச்சுருக்கோமா இல்லையாங்கிறது வெளிப்படும். அடுத்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஞானம், நம்மளுடைய அறிவு நம்மளுடைய மனதை உயர்த்துது.
அல்லாஹ் சொல்கிறான், தாவூத் மற்றும் சுலைமானுக்கு நாங்கள் அறிவை அளித்தோம். ஸோ அறிவு அப்படிங்கிறது எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், எல்லாமும் தெரியும், இதுக்கு பேர் அறிவில்லை. எது அறிவு, எது ஞானம், எது ஹிக்குமத் அப்படின்னா, அறிவு இல்மு எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் ஹிக்குமத்து தான் ரொம்ப முக்கியம். அந்த ஹிக்குமத்து தான் எல்லாருக்கும் தேவை. கிரிட்டிக்கல் திங்கிங், ஒரு இக்கட்டான சூழலில் எப்படி திங்க் பண்ணணும்னு இருக்குல்ல. இப்போ ஒரு விஷயத்த பார்க்குறோம், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு, இதுக்கு நான் என்ன ரியாக்ட் பண்ணணும், என்ன ரெஸ்பாண்ட் பண்ணணும், இதுக்கு என்ன வழி ஏற்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணுறது, ஒரு பிரச்சனையை சரியான முறையில் சார்ட் அவுட் பண்ணுறது, இன்னும் சரியான முடிவுகளை எடுக்கிறது. இதெல்லாம் எப்படி நடக்கும்னா, நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை, என்னோட இல்மை சிச்சுவேஷனுக்கு தகுந்தாப்புல நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு இது கிடைக்கும். ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறேன், சிச்சுவேஷன் பிளேஸ் அ வைட்டல் ரோல். சிச்சுவேஷன் வந்து மிகப்பெரிய பங்கு வகிக்கும். ஸோ எந்த சிச்சுவேஷனுக்கு எதை பயன்படுத்தணுங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் மிகப்பெரிய ஹிக்குமத்தே. அப்போ எனக்கு எல்லாமே தெரியும் தான். தெரிஞ்சது எல்லாத்தையும் வந்து ஒரு சம்மந்தமே இல்லாத ஆள்கிட்ட போய் பேசினா உங்களுக்கு புரியுமா? இப்போ பால் விற்கிறாங்க, பால் விற்கிறவங்க கிட்ட பாலை பற்றி மட்டும்தான் பேசணும். ஏன்னா அவங்களுக்கு அதுதான் தெரியும். பால் விற்கிறவங்கள்ட்ட போயிட்டு அந்த பால் சம்பந்தமாக நீங்கள் வந்து எல்லாம் கரெக்டாக கொடுக்குறீங்க, இதெல்லாம் எல்லாம் வந்து சொல்லியிருக்கான், நீங்கள் இவ்வளோ கரெக்டாக கொடுக்குறீங்களே சூப்பர் அப்படின்னா அவங்கக்கிட்ட அந்த மாதிரி தான் பேசணும். பாலை பற்றி பேசலாம், பால் சம்பந்தமான எடையை பற்றி இதை பற்றிலாம் பேசலாம். அவங்கக்கிட்ட போய் சம்பந்தமே இல்லாமல் நம்ம வந்து பறவைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு அது புரியலை அப்படின்னா விட்டுறணும். உங்களுக்கு இது கூட தெரியாதா, பறவை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு பறவையை பற்றி சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறது. ஏன்னா பறவையை பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எப்படி இருக்கும்னா, எக்ஸாம் ஹாலில் நம்ம வந்து எந்த கொஷின் கேட்டாலும் நான் படித்த கொஷினுக்கு ஆன்சர் எழுதி வச்சுட்டு வருவோம் தெரியுமா? அந்த மாதிரி நம்ம லைஃப்லையும் நம்ம நிறைய பண்ணிகிட்ருக்கோம். எல்லாத்தையுமே கொண்டு போய் திணிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளையுமே கூட எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி கொண்டு போய் திணிக்க முடியாது. யாருக்கிட்ட எப்படி போய் கொடுக்கணுன்றது தான் இருக்குது. அவங்களுடைய தொழில் ரீதியாகவே ரப்பு சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்போ ஏதாவது உங்ககிட்ட பேசுகிறாங்க, இந்த மாதிரி வீட்டில் சண்டையாக இருக்குமா, இந்த மாதிரி சொத்து பிரச்சனை, அந்த மாதிரி யாராவது சொல்லும்போது, அப்போ உங்களுக்கு அல்லாஹ்வுடைய விஷயங்கள் தெரியும். அப்போ அல்லாஹ் சொல்லியிருக்கான். அப்போது இந்த விஷயத்துக்கு நீங்கள் உங்களுக்கு தெரியலைன்னா சும்மா இருந்துடணும். தெரிஞ்சால் சரியான முறையில் அவங்களுக்கு சொல்லி காமிக்கலாம். ஓ, அல்லாஹ் இப்படிலாம் சொல்லியிருக்கானா அப்படின்னு அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. அது பிரச்சனைன்னு வந்தவங்கக்கிட்ட சொல்லணும். சொத்தே இல்லாமல் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் சொத்து சம்மந்தமாக நீங்கள் பேசுகிறீங்கன்னா கோவம்தான் வரும். ஸோ விஷயம் என்னென்னா, ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து நான் டேட்டாஸ் தெரிஞ்சுக்கிறணும், நான் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறணும், அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறணும்னு நினைக்கிறோம். ஆனால் எதுக்கு தெரிஞ்சுக்கிறணுங்கிறதும் இருக்குது. எந்த விஷயத்த யார்கிட்ட எதுக்காக பேசணும், எதுக்காக பகிரணும்னும் இருக்குது. சும்மா நமக்கு தெரிஞ்சது எல்லாத்துக்கிட்டையும் பேசக்கூடாது. ஸோ இது வந்து நம்மளுடைய செயலும் சொல்லும் தான் முடிவு பண்ணும். ஒரே நாளில் நம்ம இதெல்லாம் கற்றுக்க முடியாது. பட் த்ரூ அவுட் ப்ராக்டிசஸ், தொடர்ந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதை நம்ம கற்றுக்கிறலாம். இன்னும் ஜுசு 19 சோஷியலாக எல்லாம் பேசக்கூடிய விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த என்ன சொல்கிறது, நம்ம இந்த சமூகத்தில் பணிவாக நடந்துக்கிறணும் அப்படி சொல்கிறாங்கல்ல. ஸோ இந்த பணிவுங்கிறது நிறைய சமூக பிளவுகளை கட்டுப்படுத்தும். இப்போ ஒவ்வொருத்தவங்க வந்து நான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப இதுவாக நடந்துட்டுருக்காங்க இல்லையா?
இல்லைன்னா நான் வந்து இந்த ஜாதி, நான் இந்த தமிழன், நான் 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 வந்து தமிழ் முஸ்லீம், நான் உருது முஸ்லீம், நான் ஷியா, நான் சுன்னி, இப்படி நான் வந்து சுன்னத் ஜமாத், நான் தௌஹீத் ஜமாத், இப்படி ஏதாவது ஒரு ஒரு விஷயத்த கொண்டு அதை கொண்டு நம்ம வந்து ரொம்ப பெருமையாக நம்மளை நாம் நினச்சிக்கிறோம். நான் முஸ்லீமு, நீங்கள் முஸ்லீம் இல்லை அப்படின்னு கூட நமக்கு ஒரு பெருமை இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் பெருமைகள் இல்லாமல் பணிவோடு நம்ம இருக்கும்போது சமூகத்தில் மோதல்கள் குறையும். நம்ம மட்டும் கிடையாது, மற்றவங்களும் தான். ஹிந்துஸும் அப்படித்தான் இருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடுல அது கிடையாது. இந்து முஸ்லீம் யாருமே நகர்ப்புறங்களில் வந்து ரொம்ப வந்து அவங்கள பெருமை அடிச்சுக்க மாட்டாங்க. எல்லாரும் கலந்து தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் எல்லாரும் கலந்துருக்கிறது தான் நல்லது. நான் வேற நீ வேற அப்படின்னு இருக்கும்போது கட்டாயமாக அது பெரிய பிளவுகளை ஏற்படுத்தும். ஸோ அப்படி இல்லாமல் எல்லாரும் சமமாக இருக்கிறதுக்கு அந்த பணிவு தான் நம்மளை வழி நடத்தும். பணிஞ்சு போகும்போது தான் எல்லாரும் நம்மளை சேர்த்துப்பாங்க. நான் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னா ஒருத்தரும் நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க. இப்போ போயிட்டு வாமான்னு அனுப்பிடுவாங்க. ஸோ பணிவுங்கிறது ரொம்ப முக்கியம். பொருளாதார சமநிலை செகண்ட் கான்செப்ட்டு. இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம பொருளாதாரத்தை எப்படி செலவு செய்யணும், செலவு செய்யும்போது அவர்கள் வீணாகவும் இல்லை, கஞ்சத்தனமாகவும் இல்லை, சமமாக இருப்பார்கள். 25-67 வசனத்தில் ரப்ப சொல்கிறான். நம்மளுடைய இந்த பொருளாதாரத்தை சமமாக எப்படி வந்து கையாளணும், நமக்கு கொடுத்ததை நம்ம எப்படி செலவு பண்ணணும். இன்றைக்கி நம்ம நிறைய பார்த்திங்கன்னா இப்போ ஹஸ்பண்ட்லாம் வெளிநாடுகளில் இருப்பாங்க, பெண்கள் வந்து வீடுகளில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் அதிகமாக செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. எங்கேருந்து அந்த காசு வருதுன்னெலாம் யோசிக்க மாட்டாங்க. அதிகமாக செலவு பண்ணுவாங்க, இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவாங்க. சேமிப்புங்கிறதே இருக்காது. இல்லை நான் நல்ல காரியத்துக்கு தானே செலவு செய்கிறேன், எப்படி செஞ்சாலும் அங்கேருந்து கஷ்டப்பட்டு அனுப்புகிறாங்கல்ல, அவங்க வந்தால் அவங்க நல்லபடியாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சேமிப்பு வேணும்ல. அதே மாதிரி ஆண்களும் வந்து அவங்களுக்குன்னு ஒரு சேமிப்பு பழக்கமே இல்லாததுனால எல்லாத்தையுமே வீட்டுக்கு கொடுத்து விட்டுட்டு கடைசியில் அவங்களுக்கு இங்கே ஒர்க் இல்லாமல் போனாவோ அல்லது ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போனாவோ ஊருக்கு வந்தால் அவங்கள பார்த்துக்கிறதுக்கான நிலை இருக்காது. ஸோ பொருளாதாரத்தை எப்படி கையாளணும், எப்படி ஓவராக செலவு பண்ணாமல் இருக்கணும், அதே மாதிரி கஞ்சமாகவும் இருக்கக்கூடாது. எனக்கு இப்போது இவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நான் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கான நல்லது கெட்டதே வாங்கிக்காமல் இருக்கக்கூடாது. யாராவது எனக்கு வாங்கி கொடுத்தா நான் சாப்பிட்டுக்கிறது, யாராவது எனக்கு செஞ்சால் நான் இது பண்ணுறது, நான் யாருக்குமே செய்கிறதில்ல. இப்படி இந்த மாதிரி கஞ்சத்தனமாகவும் இருக்கக்கூடாது. ரொம்பவும் கொடுக்கக்கூடாது, கஞ்சமாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக நடந்துக்கிறணும். இப்போ எனக்கு 10,000 வருதா, 8,000 நான் செலவுக்குன்னு வச்சுப்பேன், 2,000 சேமிப்பேன் அப்படின்னு அதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு 8,000 எது எது முன்னுரிமை, எதுக்கு கொடுக்குறது, எது வாங்குறதுன்னு பார்த்து வாங்கிக்க வேண்டியது தான். ஆனால் சூழல் என்னென்னா இன்றைக்கி 8,000 கொண்டு ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் விதியாக நான் இன்றைக்கும் நிறைய ஆண்களுக்கு 10,000 தான் சம்பளமாக இருக்குது. அப்போது ஆண்கள் மேலே குறை இல்லை, சமூகம் தான் அப்படி இருக்குது. அதனால் முடிஞ்சளவு நம்ம ஆண்களை கண்ணியத்தோடையும் மரியாதையோடையும் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு அவ்வளோதான் சம்பாத்தியம் வருது. ஒரு சில ஆண்களுக்கு நல்ல சம்பாத்தியம் இருந்தாலுமே அதுக்கு அவங்க படுற கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு இதை நம்ம உணர்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய அந்த பணிவு நமக்கு அதிகமாகும். இது எல்லாவற்றுக்குமே பொருந்தும். ஸோ அதே தான் சோஷியல் நெட்வொர்க் வந்து நம்மளை எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். இப்போ யாரோட நம்ம பழகுறோமோ அதே பழக்க வழக்கங்கள் நமக்கு வரும், நம்ம குழந்தைகளுக்கும் வரும். குழந்தைகளை முதல்ல நம்மளோட பழக விடணும். நம்ம குழந்தைங்களோட பழகிறதில்ல, அது ஃப்ரெண்டோட பழகுது. பழகிட்டு வந்து என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஷார்ட்ஸ் போடுறா, நானும் இப்படி தான் போடுவேன் அப்படின்னு நிற்கும்போது அப்போ நம்ம அடிப்போம். அதுக்கு ஆரம்பத்துலேருந்தே நம்ம அழகான உடை உடுத்தி
அம்மா அழகழகா உடை உடுத்துறாங்களே! நம்மளும் அந்த மாரி உடுத்துவோம்." அப்படின்னு கண்ணியமான உடைய அந்த பெண் உடுத்தலாம்ல. அப்ப அதுக்கு நம்ம தான முதல்ல எடுத்துக்காட்டா இருக்கணும். இப்ப நம்ம அந்த மாரி எடுத்துக்காட்டு இல்லாம, நம்ம எப்ப பாரு ஒரு நைட்டிய உடுத்திக்கிட்டு, எப்ப பாரு நைட்டி உடுத்தா பார்க்க புள்ளைக்கே புடிக்காது தான். நான் இந்த மாரி ஆகக்கூடாதுன்னு தான் நெனப்பா. அத விட நம்மளே ஒரு ஃபேஷன் அதுக்குன்னு வந்து நான் ரொம்ப மினுக்க வந்து சொல்லல. இறைவன் பாதுகாப்பானாக. ஆனா, அதே சமயம் ரப்பு எனக்கு கொடுத்த இந்த அருட்கொடைய, என்னுடைய உடல நான் வந்து சரியான முறையில பராமரிக்கிறது. நீட்டா குளிச்சுட்டு, நீட்டா நல்ல உடை உடுத்திட்டு, நீ நீட்டா என்ன நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது, எங்க அம்மா எப்ப பாரு இந்த சொல்லுவாங்கல்ல, "சான்டூர் மம்மின்னு." அந்த ஒரு ஒரு சோப்புக்காக வரும். அந்த சோப் போடுறதுனால அந்த அந்த அம்மா வந்து சின்ன பொண்ணு மாரியே இருப்பாளாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்பல்லாம் வந்து 16 வயசுலயே கல்யாணம் ஆனதுனால, அம்மாங்களும், பொண்ணுங்களும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. அப்படிங்கிறப்போ, உங்களுடைய ஃபேஷன் ஸ்டைல்ஸ தான் முதல்ல அவங்க பார்ப்பாங்க. ஸோ ஆரம்பத்துலேருந்து உங்கள பார்த்து வளர்ந்தா, நீங்க போடுறத தான் அவங்க விரும்புவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் என்ன போட்டாலுமே, என் என் அம்மா போடுறது தான் சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்பி அதையே போடுவாங்க. பட் நம்ம அப்படி பழக்காம, அந்த பிள்ளைங்கள வெளிய விட்டுட்டு, வெளிய இன்னைக்கெல்லாம் சுபஹானல்லாஹ் உடைங்கிற பேர்ல ரொம்ப மோசமா இருக்கு. அதுக்குன்னு உடை கட்டுப்பாடுங்கிற பேர்ல ரொம்பவும் நம்ம கட்டுப்படுத்தக்கூடாது. அதுவும் தப்பு. மூச்சு முட்டுது, எனக்கு ஹிஜாப் எனக்கு நிக்காப் போட முடியல அப்படின்னு சொல்லும்போது விட்டுறணும். சரி உன்னால முடியலையா? பரவால்ல. ஆனா, நிக்காப் போடாம போகும்போது, உன் பார்வைய எவ்வளோ தூரம் தாழ்த்த முடியுமோ தாழ்த்து. நீ யாரையும் பார்க்காம நீ பாட்டுக்கு போ. முகத்துல தேவையில்லாத மேக்கப்லாம் போடாத. இந்த மாரி அவ அவ சொன்னதையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸஸா அல்லாஹ் தடுத்ததையுமே ஞாபகம் ஊட்டுங்க. இந்த மாதிரி தான் நம்ம குழந்தைய வளர்க்கணும். பெண் குழந்தைய. ஆண் குழந்தைங்களுக்கும் அதே தான். ஃப்ரெண்டு நம்ம வீட்டுக்குள்ள பிள்ளைகள வச்சு அதுங்கள அ பழக்காம, வெளிய அனுப்பி, வெளிய விட்டு எனக்கெல்லாம் நான் பார்த்த வரைக்கும்லாம் கிராமங்கள்லயும் சரி, நகரங்கள்லயும் சரி, ஆண்கள வந்து அதிகமா வீட்டுக்குள்ள வைக்க மாட்டாங்க. சின்ன பசங்க அதிகமா பசங்களோட சேர்ந்து அப்படியே வெளிய தான் இருப்பாங்க. அவங்க நல்லது செஞ்சாலும், கெட்டது செஞ்சாலும் ஒரு அளவு தான் வெளிய அவங்களுக்கான அனுமதி. அவங்க வளர்ற வரைக்கும். ஏன்னா, இன்னைக்கு இருக்கிற இதுல பசங்க எல்லாம் அப்படியே நல்லது தான் செய்றாங்களான்னா கிடையாது. எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா உட்காந்து பேசிக்கிறது, தேவையில்லாத விஷயங்கள பண்றது, கேம் விளையாடுறது இப்படி தான் இருக்காங்க. இது நாள பின்ன திருமணம் ஆன பிறகுமே நடக்குது. குழந்தைக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றதில்ல, மனைவிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றதில்ல. இது எங்கேருந்து ஆரம்பிக்குது? சின்ன வயசுல அம்மா தான் விட்டுடுறது. அதான் ஆம்பள பையன் நம்ம என்ன சொன்னாலும் கேட்காது. அது எப்படி கேட்காம இருக்கும்? நம்ம தான் வளர்க்கணும். ஆரம்பத்துலேருந்து அந்த சின்ன பிள்ளையில அவன் வளரும்போதே அவனோட விளையாடணும். பையனோட விளையாடணும். பையன்ட்ட பேசணும். இதெல்லாம் இருக்கு. ஆனா, அதெல்லாம் நம்ம பண்ண விட்டுட்டு, பையன இன்ஃபேக்ட் நீங்க சமைக்கும்போது, பையன்ட்ட சொன்னா அவனும் வந்து நிப்பான். அவனும் சமைப்பான். ஆரம்பத்துல இருந்து பழக்கணும். ஆனா, நம்ம அப்பல்லாம் விட்டுட்டு, ஒரு வயசுக்கு அப்புறம் என் புள்ள என்கிட்ட இல்லன்னு சொல்றது. ஸோ இதெல்லாம் ஏன் நான் பழக்கல, ஏன் எனக்கு தெர்ல அப்டின்னா, எனக்கு குரான் தெரியல. அதனால எனக்கு எதுவும் தெரியல. ஸோ, இப்போ குரான் புரிஞ்சுக்காததுனால ஏற்படக்கூடிய விளைவுகள நீங்க இப்ப பார்த்துட்ருக்கீங்க. அட்லீஸ்ட் நீங்களாவது குரான் ஓதியிருக்கீங்க. ஆனா, இன்னைக்கு இருக்கிற சமூகத்துல பிள்ளைகளுக குரான் ஓதக்கூட தெரியாத லெவல்ல தான் இருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து உலக விஷயங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தந்திருக்கோம் அப்படிங்கிறத பாருங்க. இப்போ ஓத தெரிஞ்சாலுமே குரான புரிஞ்சுக்க தெரியலைல்ல நமக்கு. அதே மாரி தான் நம்ம குழந்தைங்களுக்கும் குரான்ல என்ன இருக்குன்னே தெரியாம, குரான்லாம் எதுக்கு? அதெல்லாம் ஓதுனா என்ன பயன்? அப்படிங்கிற மனநிலையில தான் இருக்காங்க. ஸோ இதுலேருந்துலாம் நம்ம மீண்டு வரணும். அடுத்து மெயின் மேட்டர் பெண்களின் அரசியல் தலைமை. பெண்கள் அரசியல் தலைமைய பத்தி பேசுறான். ஸோ இந்த குவீன் ஆஃப் ஷீபா அப்படின்னு ஒரு இது வரும். பல்கிஸ் ராணின்னு வரும். ஸோ அவங்களுடைய ஆளுமை பத்திலாம் வரும். அவங்க யோசிச்சு பாருங்க குரான்ல ஒரு பெண் ஆட்சி செய்றா அப்படிங்கிறது வரும்போது,
எவ்வளோ நுணுக்கமான விஷயங்களாக அது இருக்கும். அப்போ பெண்களுக்கும் அரசியலில் முடிவெடுக்கக்கூடிய நிலைகள் இருக்குது. சமூகத்தை வழி நடத்தக்கூடிய அறிவும் நிர்வாகத்திறனும் பெண்கள்கிட்ட இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இது காமிக்குது. ஏன்னா ஒரு ஒரு பெண் ஒரு சமூகத்துக்கு தலைவியாக இருந்திருக்கா அப்படின்னா அப்போது அந்த சமூகத்தை எந்த அளவுக்கு வழி நடத்தியிருப்பான். மெயின் வீட்டுக்கே வந்து முதல்ல பெண்கள் தான் வழி நடத்துகிறாங்க. ஸோ அது அந்த குழந்தைங்கள எப்படி வளர்க்கணுங்கிறதுலேருந்து, வீட்டு பட்ஜெட்லேருந்து, வீட்டு செலவுகள்லேருந்து, நம்ம எதுவும் நல்ல நாள் பெரிய நாள்லாம் அதுக்கு ஏற்படக்கூடிய செலவு, ரிலேட்டிவ்ஸ்க்கு வாங்கக்கூடிய கிஃப்ட்ஸு, எல்லாவற்றையும் பெண் தான் பார்க்குறா. ஆணுக்கு சம்பாரித்து கொண்டு வந்து கொடுக்க மட்டும்தான் தெரியும். எந்த முடிவுமே எடுக்க தெரியாது. பெண் சொல்கிறத கேட்பான். நம்ம 2, 3 தடவை டார்ச்சர் பண்ணால் செய்யவும் செஞ்சுருவாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு பக்குவம்லாம் இருக்காது. அப்போது இந்த பக்குவம் நம்ம பெண்களுக்கு இருக்குன்னா அரசியலை பற்றி யோசிக்கிறதும் பெண்ணுக்கு தெரியும். ஆனால் நம்ம இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனில் அரசியல்லாம் என்னன்னே தெரியாமல் இருக்கோம். பட் அரசியல் தலைமை அப்படிங்கிறதுல பெண்களுடைய பங்கு அதிகமாக இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா அல்லாஹ் எல்லா இடத்துலையுமே இந்த சாட்சி அப்படின்லாம் வரும்போது ஆண் ஒரு பங்கு, பெண் 2 பங்கு. பெண் 2 பங்கு. அதாவது 2:1 ரேஷியோ. அதாவது ஒரு ஆணுக்கு 2 பெண். இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் பெண்ணும் இருப்பாங்க. பெண் சாட்சிக்கே வரக்கூடாது அப்படின்லாம் இருக்காது. ஸோ அப்போ தலைமைத்துவம் அப்படின்னு வரும்போதும் கூட பெண்ணுக்கு சில விஷயங்கள் இருக்குது. நமக்கு அதை பற்றி தெரியலை, நமக்கு அதை பற்றின அவேர்னஸ் இல்லைங்கிறதுக்காக பெண்ணுக்கு அதிலலாம் கிடையாது. பெண்ணு வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். பெண்ணு வந்து தன்னுடைய கணவனையும் தன்னுடைய கணவனோட அத்தா அம்மாவையும் தான் பார்த்துக்கிறணும். இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. சிந்திங்க. ஸோ ஆலோசனை அடிப்படையிலான சமூக நிர்வாகம். ஸோ ஒரு பெண் வந்து கன்சல்டேஷன் லீடர்ஷிப் வந்து ஏற்படுத்தலாம். அது பெண் மட்டும் கிடையாது, பொதுவாகவே இந்த மஷூரா பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ எந்த அதாவது எந்த ஒரு செயல் செய்யும் போதும் நம்ம வந்து கன்சல்ட் பண்ணி செய்யலாம். நம்மளுடைய குடும்பத்தினர்கிட்ட எந்த அதாவது எந்த பிரச்சனைக்காக நம்ம வந்து முடிவெடுக்க போகிறோமோ அந்த பிரச்சனையை சார்ந்தவங்க கிட்ட நம்ம கன்சல்ட் பண்ணுறது. ஸோ கலெக்டிவாக விஸ்டமாக நமக்கு ஏன்னா நம்ம ஒரு 10 பேர் சேர்ந்து இப்போது இந்த இதில் வந்து நிறைய குரூப் டிஸ்கஷன்ஸ் தான் நம்ம ஹெவன்சி கவுன்சிலிங்கில் பண்ணுவோம். டிபேட் அப்படிங்கிற ஒரு விஷயமே வராது. ஏன் அப்படின்னா குரூப் டிஸ்கஷனுங்கிறப்போ ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்களுடைய ஞானத்தை வெளிப்படுத்துவாங்க. ஸோ ஒரு கலெக்டிவாக நமக்கு ஞானம் கிடைக்கும், நமக்கு ஹிக்மத்து கிடைக்கும். இதே டிபேட் அப்படின்னா ஒருத்தவங்கள தாக்குற மாதிரி தான் இன்னொருத்தவங்க பேசுவாங்க. அது நமக்கு தேவையில்லை. கலந்து ஆலோசிக்கிறது தான் நமக்கு தேவை. ஸோ இந்த டெமோக்ராட்டிக் டெசிஷன் மேக்கிங் இதெல்லாம் வந்து இந்த கலந்து ஆலோசிக்கிறதன் மூலமாகத்தான் கிடைக்கும். அதையுமே ரப்பு சொல்லித்தரான், கலந்து ஆலோசிங்கன்னு சொல்லித்தரான். இனிமேல் இஸ்லாமிய டிபேட்னு சொன்னால் கூட நீங்கள் எல்லாம் கலந்துக்காதீங்க. இஸ்லாமிய கலந்து ஆலோசிக்கிறதுனா தான் கலந்துக்கிறணும். டிபேட்டுக்கெலாம் எல்லாம் சொல்லித்தரலை. அடுத்து மனிதன் மற்றும் இயற்கை. ஸோ ரொம்ப முக்கியம் இயற்கை. 25:48 ரப்பு சொல்கிறான், அவன் காற்றை நற்செய்தியாக அனுப்புகிறான். ஸோ அப்போது ஒரு இயற்கை அப்படிங்கிறது நமக்கான நற்செய்தி. அப்போ அந்த இயற்கையை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கணும், இயற்கை வளங்களை எப்படி நம்ம வந்து பொறுப்போடு நடத்தணும், எப்படி நம்ம வந்து மிஸ்யூஸ் பண்ணாமல் வச்சுக்கிறணும். அசால்ட்டாக இன்றைக்கெலாம் நம்ம மரத்தை வெட்டுறோம். நம்ம அரசாங்கமும் மரத்தை வெட்டுது. எனக்கு பார்க்க நம்ம ஊர்லாம் இப்போ வந்து அரபு நாடு மாதிரி ஆயிடுச்சு. அரபு நாடை நீங்கள் வந்து பாருங்கள், நம்ம ஊர் மாதிரி இருக்குது. மூளைக்கு மூளை மரம், மூளைக்கு மூளை அவ்வளோ சிறப்பான மரங்கள். இதில் வேற இங்கே வந்து இதுவும் இருக்கான், சட்டமும் இருக்கான். அதாவது நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, ஏதாவது ப்ராப்பர்ட்டி நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா அதில் 30% வந்து 30%ஆ ஆர் 3%ஆன்னு தெரில,
கண்டிப்பாக க்ரீனரி இருக்கணுமா. அதாவது இயற்கையான அந்த புல்லோ அல்லது மரமோ வைக்கணுமா, கட்டாயம் வைக்கணுமா. ஆனால் நம்ம ஊரில் என்ன ஆகுது, சின்ன இடத்துல இருக்கக்கூடிய அந்த மரத்தை வெட்டிவிட்டு வீட்டை கட்டுறோம். வீட்டை கட்டிட்டு ஃபேன் வச்சா கூட பரவாயில்ல, ஏசி. எனக்கு இப்போ கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும்லாம் ஏசி வச்சதில்ல. ஆனால் இன்றைக்கி எல்லாருமே நம்ம ஊரில் ஏசி வச்சுருக்கோம். அதுக்கு எப்படி ஃப்ரிட்ஜு, டிவி இது எல்லாம் அத்தியாவசியமாக மாறி போனதோ, இப்போ ஏசியும் ரொம்ப அத்தியாவசியமாக மாறி போயிடுச்சு. ஆனால் உண்மை என்னென்னா அப்படி கிடையாது. எல்லா இடத்துலையுமே தான் இருந்து பழகணும். பட் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆமாம், வீட்டில் ஆல்ரெடி இருந்த அந்த மரத்தை வெட்டி எடுத்தாச்சு. அப்போ ஏசி தான் போடணும். அப்போது இயற்கையை நம்ம அழிச்சிட்டு செயற்கையை கொண்டு வரோம். அப்போது இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இப்போது அல்லாஹ் இந்த விஷயங்கள், இந்த சமூக பொறுப்புகளை எல்லாம் கூட நமக்கு சொல்லித்தரான். ஓவராலாக இன்றைக்கி ஈகோ சைக்காலஜி, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், பியர் இன்ஃப்ளூயன்ஸ், அப்புறம் நம்மளுடைய ஹிக்மத் இதெல்லாம் பற்றி பார்த்தோம். அதே மாதிரி சொசைட்டியில் நம்ம எப்படி தன்மையாக நடந்துக்கிறணும், எக்கனாமிக்கை எப்படி பேலன்ஸ் பண்ணணும், பொருளாதாரத்தை பற்றி அல்லாஹ் பேசாமல் இருக்கவே மாட்டான். அவ்வளோ விஷயங்கள் பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறான். சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸு, விமன் லீடர்ஷிப் அது ரொம்ப முக்கியம். பெண்களுடைய தலைமைத்துவத்தை பற்றிலாம் ரப்பு பேசாமல் இல்லை, பேசுகிறான். இன்னும் கன்சல்டேட்டிவ் கவர்னன்ஸ், அதாவது கலந்தாலோசிக்கிற விஷயங்கள். ஒரு நிர்வாகத்துக்கு கலந்தாலோசிக்கிறது எவ்வளோ முக்கியம். இன்னும் என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூகத்தை நம்ம எப்படி பொறுப்போடு நடந்துக்கிறது, இயற்கைக்கு எப்படி பொறுப்போடு நடந்துக்கிறது, இது எல்லாம் ரப்பு நமக்கு சொல்லித்தரான். நம்மளுடைய நல்ல மனநிலை ப்ளஸ் நல்ல உறவுகள் ஒரு சமநிலையான சமூகத்தை உருவாக்கும். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான விஷயங்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அடுத்த ஆயத்தை பார்க்கலாம்.